இந்த கிறிஸ்து யாருப்பா? ஆண்டவர் கேட்டார் பேதுருட்ட. ஜனங்கள் இனி யாருன்னு சொல்றாங்க? ஒருவன் எரேமியாங்க, இன்னொருத்த எலியாங்க, இன்னொருத்த மரிச்சு உயிரோட வந்த தீர்க்கதரிசி. நீங்க என்னப்பா சொல்றீங்க? அப்போ பேதுரு சொன்னா, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னா. என்ன சொன்னா? கிறிஸ்து அப்படின்னு சொன்னா. இந்த வார்த்தையை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உண்மையிலே அவர் கிறிஸ்து தானா? அப்படி நீங்க சொன்னீங்கன்னா அடுத்த கேள்வி நாங்க இப்ப அவர் கிறிஸ்துவா இருந்தா கிறிஸ்து யார்? அதுக்கு சொல்லுங்க. நிறைய சொல்லலாம். நான் இங்க ஒண்ணு வருது பார்த்திருக்கேன். இப்போ இங்க ஒரு வார்த்தை வருது, அவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட. இதுதான் மெயின் பதிவு. வாசிங்க, ரோமர் 9:5 சொல்லுது பாருங்க. பிதாக்கள் அவருடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, இவர் எந்தெண்டைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். ஆமென். பாருங்க, பைபிள் சொல்லுது பிதாக்கள் அவருடையவர்களா, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, இவர் எந்தெண்டைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். ஆமென். இவர் என்ன எப்படிப்பட்டவரா? என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட. ஸ்தோத்தரிக்கப்படுறதா அல்லது பட போறதா? பட்டது. அப்போ காலகாலமா யாரை ஸ்தோத்தரிச்சுட்டு இருந்திருக்காங்க? இந்த கிறிஸ்துவ தான், இல்லையா? அது நல்லா புரியுதா உங்களுக்கு? என்றென்றைக்கும், என்றென்றைக்கும்னா காலம் உள்ளது ஆரம்பிக்கும் போதே தொழுது கொள்ளப்பட்டவர் யாரு? இவர் தான். அப்போ என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட. இஸ்ரவேல் ஜனங்கள் ஸ்தோத்தரிச்சது யார? இந்த கிறிஸ்துவ. இவரதான். தூதர்கள் ஸ்தோத்தரிச்சது யார? இந்த கிறிஸ்துவ. இவரதான். அதுக்கு தான் இந்த வார்த்தை வருது, ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். அப்ப இவருக்கு மேல யார் இருப்பா? ஒருவரும் கிடையாது. யாரா? சர்வத்திற்கும் மேலான தேவன். நீங்க ஆமேன் சொல்ல மாட்டீங்கன்னு தெரிஞ்சு அவன் சொல்லிவிட்டான். அவன் பார்த்தா அனைவரும் இருப்பானுங்க, ஆமேன் சொல்ல மாட்டான். நம்ம என்ன செய்வோம்? முடிச்சிருவோம். அவ்வளவுதான். நீ ஆமேன் சொல்லி இல்லட்டா சொல்லாம போ. ஆனா பவுல் அதுக்கு என்ன சொல்லிட்டு போயிட்டான்? ஆமேன் சொல்லிட்டு போயிட்டான். அப்போ இவர் தான் அந்த கர்த்தரும் கிறிஸ்துவும். இவரை நீங்க என்ன செஞ்சீங்க? சிலுவையில அரைஞ்சிட்டீல. அவனுடைய இறுதியும் குத்தப்பட்டுச்சு. பாருங்க, பைபிள் சொல்லுது இந்த வெளிப்பாடு உங்களுக்கு தேவை. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், நல்லா கவனிங்க, கொஞ்சம் கடினமா இருக்கும், கேட்ச் பண்ணுங்க. மத்தேயு 16வது அதிகாரம் 18வது வசனத்துக்கு வாங்க. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். எந்த கல்லின் மேலையாது? அதுக்கு 16வது வசனத்திலிருந்து வாசி. சீமோன் பேதுரு பிரயோத்திரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். அவன் என்ன சொன்னா? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். கிறிஸ்து என்றான். இதத்தான் அவன் சொன்னான், இல்லையா? நீர் யாரு? கிறிஸ்து. இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. எதை வெளிப்படுத்தல? இல்ல இல்ல, எதை வெளிப்படுத்தல? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனை வெளிப்படுத்தல. இங்க பாருங்க, போர்டுல இருக்கு, போர்டுல இருக்கு. எதை வெளிப்படுத்தல? கிறிஸ்துவ. இந்த கிறிஸ்துங்கிறத மாமிசமும் ரத்தமும் உன் பைபிள் காலேஜ் போயிருந்தாலும் அது என்ன செய்யாது? இதை வெளிப்படுத்தாது. இதை யார் வெளிப்படுத்துறது? பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். பாத்தீங்களா? பரலோகத்தில் இருக்க என் பிதா தான் என்ன செய்து இதை உனக்கு வெளிப்படுத்தினது. அப்போ பேதுரு ஒரு வெளிப்பாடை பெற்றுக்கிட்டான். அந்த வெளிப்பாடு என்னன்னா, மாமிசத்தில் நிக்கிற ஆள் இது யாரு? கிறிஸ்து. கிறிஸ்து. பைபிள் சொல்லுது கிறிஸ்து என்றென்றைக்கும் இருக்கிறார். கிறிஸ்து என்றென்றைக்கு இருக்கிறார் நாங்க கேள்விப்பட்டிருக்கோமே. இந்த கிறிஸ்து எனக்கு சிலுவையில் ஏறி போடணும் ஜனங்கள் கேட்டாங்களா? கேட்கலையா? கேட்டாங்க. அப்போ இந்த கிறிஸ்துவ பற்றிய வெளிப்பாடு
இவர் வேற யாரும் இல்லப்பா, கிறிஸ்து. இவர் எவ்வளவு நாள் இருக்கிறாரு? என்றைக்கும் இருக்கிறவர். இவர் எத்தனை பேருக்கு மேலானவர்? சர்வத்திற்கும் மேலானவர். ஆமேன் அப்படின்னா நீங்க ஆமேன்னு சொல்றீங்களா? கேட்டுக்கிட்டு இருக்காரு அவரு. எனக்கு தெரியாது, நான் சும்மா நிக்க அவ்வளவுதான். ஆனா இன்னொரு நினைச்சார் இங்க இருக்கிறார். பாட்டு அழகா பிடிப்ப. இன்னொருவர் இங்கே இருக்கிறாரா அப்படி. சரி, பரவாயில்ல. இப்போ இந்த வெளிப்பாடு அவருக்கு கிடைச்சதுனால, இவர் தான் கிறிஸ்துங்கிற வெளிப்பாடு கிடைச்சதுனால ஆண்டவர் இப்ப சொன்னார் பாருங்க, வாசிங்க. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன், பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். போதும். இந்த கல்லின் மேல் எதுல என் சபை கட்டப்படும்? இப்ப சொன்னால என்ன சொன்னா? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து சொன்னால. இந்த கிறிஸ்து யார் தெரியுமா? தமிழ் வேதாமத்தில் கல்லுன்னு கொடுத்திருக்கு. ஆங்கிலத்தில் படிக்க சொல்லுங்க. I say also unto thee, thou art Peter, upon this rock. கல்லு இல்ல, இது என்னது? கண்மலை. பிரதர், தமிழ்காரன் கல்லுன்னு போட்டான். என்னமோ அவனுக்கு கல்லுதான் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? வேதம் என்ன சொல்லுது? இந்த கண்மலையின் மேல். 1 Corinthians 10th அதிகாரம் 1வது வசனத்துக்கு வாங்க. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்றிருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அந்த கண்மலை என்னதான்? கிறிஸ்து. முடிஞ்சா? அப்போ கிறிஸ்துங்கிற வெளிப்பாடு கிடைச்சிட்டு, இந்த கல்லு மேல, இந்த வெளிப்பாட்டு மேல என்னதை கட்டுவேன்? என் சபையை. சபைகளை சொன்னாரா? கிறிஸ்துக்கு எத்தனை சபை உண்டு? யூனிவர்சல் பேசிஸ், ஆல் ஓவர் வேர்ல்டு. அவருக்கு எத்தனை சபை? ஒரு சபை தான். இந்த கல்லின் மேல், இந்த வெளிப்பாட்டின் மேல் என்னைய கிறிஸ்துன்னு நீ கண்டுபிடிச்சுக்கிட்டேன்னா, நான் தான் சர்வத்திற்கும் மேலான தேவன்கிற வெளிப்பாடு உனக்கு கிடைச்சிச்சுன்னா, இந்த கல்லுல நீ என்ன செய்வா? சபையில நீ என்ன செய்வா? பங்கு பெறுவா. இந்த வெளிப்பாட்டில் தான் என் சபை கட்டப்படுது. இந்த வெளிப்பாடு ஒரு மனுஷனுக்கு கிடைக்கல. அவன் 3 தலைதாண்டு வச்சுடுங்க, அவன் ஒரு நாள் இந்த சபைக்கு என்ன செய்ய மாட்டான்? வரமாட்டான். அவனுக்கும் இந்த சபைக்கும் சம்பந்தம் இல்லை. எவ்வளவு கிளியரா சொல்ல பாருங்க. ஆகியனாலதான் பெந்தேகோஸ்தே நாள்ல சபை கட்டப்படும் போது பேதுரு முதல் அதை பேசலாம். நீங்கள் சிலுவையில் அறைந்த அந்த இயேசுவை தான் ஆண்டவர் நினைச்சதார் கர்த்தரும் கிறிஸ்துவும் ஆக்கினார். இஸ்ரவேல் குடும்பத்தார் இதை அறிஞ்சிடுங்கப்பா. இந்த வார்த்தையை சொன்ன உடனே வேற எதையும் மாத்தி பேசல. பைபிள் காலேஜில் படிக்கல, இயேசு கிறிஸ்து படிச்சு கொடுத்தது இந்த ஒரு காரியம் தான். நான் தான் கிறிஸ்துங்கிற வெளிப்பாடை கொண்டு போப்பா வெளியே. அதுல ஆடுகள் வந்து சேர்ந்துச்சுன்னா அது என்னதான் இருக்கும்? ஆடா இருக்கும். அது ஆடு இல்லைன்னா உங்கள்கிட்ட வராது. 4 திட்டிட்டு என்ன செய்யும்? போய்கிட்டே இருக்கும். இவனெல்லாம் அந்தி கிறிஸ்து கூட்டம் இல்லையா? இயேசு கிறிஸ்து பேர சொல்றவன் யாரா? ஒரு கிறிஸ்து கூட்டம் யாரா இருப்பாங்க? அவங்க என்ன பேர சொல்லுவாங்க? ஆண்டவர் சொன்னாரு, நான் என் பிதாவின் நாமத்தினால் வந்திருக்கிறேன், நீங்க என்னை ஏற்றுக்கொள்ளல, இன்னொருவன் தன் சுய நாமத்தில் வருவான், அவனை என்ன செய்வீங்க? நீங்க அப்படித்தான் செய்வாங்க. அவ்வளவுதான்.